இந்த ஆடி மாச காத்து வேற. என்ன எல்லாமே பறந்து பறந்து போகுது. உங்க ஜாதகத்தை முழுசா கணிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நேரமே சரியில்லை. நீங்க ஏதோ ஒரு பெண் பாவத்துக்கு ஆளாயிருக்கீங்க. நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவ வரப்போறா. இல்ல இல்ல வந்துகிட்டே இருக்கான்னு என் கணிப்பு சொல்லுது. ஐயோ, காலங்காத்தால இதெல்லாம் பார்க்கவே கூடாதுப்பா. நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். சத்யா வீல் சேர்ல இருக்கிற ஒரு போட்டோவை வாங்கி எலெக்ஷன் வரைக்கும் அதுலதான் கண் முழிக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஏய் சத்யா, ஏய் சத்யா, நீயா? ஏய் நீ, ஏ சத்யா, நீ எப்படிங்க? என்னடா இன்ஸ்டால்மெண்ட்ல கூவின்னு இருக்கிற? நீ எப்படிங்க? என் போட்டோல கண்மொழிக்க ஆசைப்பட்டா நேர்ல பார்த்தா அலர்ற. ஓ, என்னடா இவ எத்தனை தடவை அடிச்சாலும் எந்திரிச்சு வந்து நின்னுறாளேன்னு பாக்குறியோ? அதான்டா சத்யா, மஜ்லி குப்பம் சத்யா. சத்யாக்கு சாவே கிடையாதுடா டோமர். இத பாரு, நீ எதுக்கு இங்க வந்த? மரியாதையா போயிடு. ஏய், நான் போறதுக்கு வரலடா, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு வந்துக்கிறேன். சத்யா வேணா, சத்யா சத்யா சுற்றாத. ஐயோ வேணா சத்யா. நானே பேய் ஆட்டம் ஆடுறவ, நீ எனக்கே ஆட்டம் காட்டுறியா? தப்பு 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 தப்பு. எஸ்ஏ ஆயிட்டு வந்து உன் கதையை முடியலான்னு பார்த்தேன். ஆனா நீ ரொம்ப குதிக்கிற. அதனால உன் கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எஸ்ஏ ஆயிட்டேன். சத்யா வேணா சத்யா, சுற்ற சத்யா. சத்யா என்ன விட்டுரு. விடுறதா? நீ குமார கொல்லுவ, மஜிலி குப்பத்தை கூறு போட நினைப்ப, என் அமுல் பேபி மேலேயே கை வைப்ப. இதெல்லாம் பார்த்து உன்னை நான் சும்மா ஒண்ணுமா? சத்யா எங்கடா உன் கூட்டாளி ரோஹனோ ஸ்கெட்ச் மணி எல்லாம்? முதல்ல உன்னை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவனுங்களை போடுறேன். சத்யா குமார கேட்டுதான் சொல்லு. ஐயோ நான் இல்ல சத்யா. சத்யா ஐயோ சத்யா சுற்றாத சுற்றாத சத்யா. சத்யா சத்யா வேணும் சத்யா. சத்யா சுட்டுடா. சத்யா வேணும் சத்யா. தலைவரே தலைவரே என்னாச்சு தலைவரே? தலைவரே என்னாச்சு தலைவரே? என்னாச்சு? சத்யா சுட்டுடா. தலைவரே தலைவரே என்னாச்சு தலைவரே? சத்யா என்ன நைட் சுட்டுட்டாயா? என்னது உங்களையா? என்ன இல்லையா, உன்னை சுட்டுட்டாயா? என்னையா? ஆமாயா, அவ துப்பாக்கி எடுத்து உன்னை சுட்டு சாவுற மாதிரி கனவு கண்டையா? தலைவரே என்ன சுட்டதுக்கு நீங்க ஏன் நெஞ்ச பிடிச்சிட்டு கதறீங்க? தலைவரே ஒன்னும் பதட்டப்படாதீங்க, நான் உயிரோட தான் இருக்கேன். நீங்க படுத்துக்க. உடம்ப பாத்துக்கணும். நீங்க படுத்துக்க. கஜேந்திரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சத்யா கனவுல வந்து உன்னைத்தான் சுட்டு கொண்டிருக்கா. நீ என்ன சுட்டதா கதை விடுற? பகல் கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. கனவுல வந்து சுட்ட சத்யா எப்ப நேர்ல வந்து சுட போறாளோ தெரியல.
என்ன நீ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லையே, அப்படி பார்த்தா நீயும் தான் ஏதோ சொல்ல வந்த. சரி, முதல்ல நீ சொல்லு. நீ தான் ஃபர்ஸ்ட். இல்ல, கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட். சொல்லு. இல்ல, இனிமே பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதையும் மீறி நம்ம போயிட்டு இருக்கோமே, அதான் சொல்ல வந்தேன். டாக்டர் ஒன்றும் தப்பா சொல்ல, அவங்க உடம்பு கண்டிஷன் வச்சு சொல்றாங்க. ஆனா உன் மனசை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? என் ரவுடி பேபியோட மனசு யானை பலம் உள்ளது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, நீ என்ன சொல்ல வந்த அத சொல்லு. சொல்றேன். எதுக்கு காரை நிறுத்தின? அங்க பாரு. நான் சொல்லணும்னு நினைச்சத சாமிகிட்ட சொல்லிடுறேன். என்ன திடீர்னு கோயிலுக்கு? நீ கண்ணு முழிக்காம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ இந்த கோயில தான் அங்க பிரதட்சணை பண்ண. அதான் வா, ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம். இரு. ரவுடி பேபி, சரி நீ சிரமப்படாத, நான் மட்டும் போய் கும்பிட்டு வந்துடுறேன். ம், சரி. போயிட்டு வந்துடுறேன். அம்மா தாயே, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என் ரவுடி பேபி உயிருக்கு போறான்னப்போ நான் உன்கிட்ட ஓடி வந்து காப்பாத்துங்கன்னு வேண்டினேன். இப்ப 2வது முறையா வேண்ட வந்திருக்கேன். உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை தாயே, என் ரவுடி பேபிக்கு எஸ்ஏ வேலைனா உயிர். அந்த வேலையை அவ திரும்பி வாங்கியே தரணும்னு உறுதியா இருக்கா. ஆனா அதுக்கு நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ட்ரைபுனல்ல ரவுடி பேபியை ப்ரூவ் பண்ணணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு உன்னோட துணையோ வேணும். ஏன் உதவியோ, இந்த வாக்கிங் ஸ்டிக்கோட உதவி இல்லாம ரவுடி பேபியால நடக்க முடிஞ்சாதான் கடுமையா பயிற்சி செய்ய முடியும், ப்ரூவ் பண்ணவும் முடியும். அதுக்கு என் ரவுடி பேபிக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். அதுக்கு நீ தான் தயாரில் புரியணும். நன்றி சாமி. பேபி, என்ன வேண்டுன? உன்னை தவிர வேற என்ன வேண்டுதல் எனக்கு இருக்க போகுது? சரி, நாங்க வரேன். என்னாச்சு? ஓகேவா? ஒண்ணும் இல்லல? அப்பா, ஒண்ணும் இல்ல. பார்த்து உட்காரலாம்ல. ரவுடி பேபி, கிளம்பும் போதே தடங்கள் ஆகுதுன்னு பயப்படாத. எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா என்னோட உயிர் உன்கிட்ட தான் இருக்கு. அப்பா, சித்தி காஃபி குடிங்க. சித்தி, நேத்தோட சத்யாவோட கதை முடிஞ்சது. பிராக்டிஸ் பண்றதுக்கு அசிங்கப்பட்டுட்டு இப்ப ரூமை விட்டு வெளியிலேயே வராம உள்ளேயே கிடக்குறா. எம்எல்ஏ போன் பண்றாரு, என்னன்னு கேளு. ஹலோ, சிறப்பான காலை வணக்கம். அது இருக்கட்டும், சத்யா எங்க? அதான் அவ காலை டேமேஜ் பண்ணிட்டீங்களே,
அப்புறம் எங்க இங்க இருப்பா? ரூமே கதின்னு கிடக்குறா. அப்படியா? ஆமா. இனி அவளோட சாப்டர் ஓவர். இப்பவே நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். நீதாம்மா அப்படி சொல்ற. ஆனா ஜாதகமும் நான் பார்த்த கனவும் அப்படி சொல்லலையே. என்னது ஜாதகம் கனவா? என்ன சொல்றீங்க? புரியலையே. ஏமா உனக்கு எல்லாம் விளக்கமா தான் சொல்லணுமா? தலைவருக்கு பார்த்த ஜாதகம் பல்ல இழிச்சிருச்சு. போதாததுக்கு சத்யா துப்பாக்கியால சுட்ட மாதிரி காலையில கனவு கண்டிருக்காரு. சத்யா மறுபடியும் எந்திரிச்சிருவாளோன்னு தலைவருக்கு பயம். அதான் சத்யா எங்க இருக்கான்னு விசாரிச்சிருக்காரு. அட, சத்யா கதை தான் முடிஞ்சுதே. அவ எங்க வந்து உங்களை வந்து சுட போறா? எல்லாம் மன பிராந்தி. இத பாருங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அத ரெண்டா கட் பண்ணிட்டு உச்சந்தலையில ஒண்ணும் உள்ளங்கால்ல ஒண்ணும் வச்சு படுத்துக்கோங்க. எல்லாம் சரியாயிடும். ஏமா நான் என்ன உங்ககிட்ட வைத்தியமா கேட்டேன்? சத்யா அவ வீட்டுல இருக்காளா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அட, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? சந்தேகம்னா வீடியோ கால் பண்றோம், ரூம் காட்டுறோம், பாருங்க. வாங்க சித்தி. பாருங்க, இதுதான் சத்யாவோட ரூம். கொஞ்சமா கதவை ஓபன் பண்றேன், பாருங்க. ஏமா சீக்கிரம் காமிமா. இருங்க. சித்தி யாராவது வராங்களா? ஏய், சத்யா எங்க காணோம்? என்ன காணமா? சத்யா எங்க காணோம்? கொஞ்சம் பொறுங்க, விசாரிக்கிறோம். எங்க போயிருப்பா? ஆமா, ரெண்டு பேரும் ஏன் இங்க நிக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். சத்யா எங்க? அண்ணன் அண்ணிய பிராக்டிஸ் பண்ண கூட்டு போயிருக்காரு. பிராக்டிஸா? அவளுக்குதான் கால்ல அடிபட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி போனா? அன்னிக்கு அந்த அடியை விட எம்எல்ஏவோ ரோஹனும் அடிச்ச அடிதான் வலி ஜாஸ்தி. அண்ணி அடிப்பட்ட புலி. தன்னை அடிச்சவங்கள கடிச்சு கொதறாம விட மாட்டாங்க. அதான் காலையில எந்திரிச்சு பிராக்டிஸ் போயிட்டாங்க. அநேகமா இன்னும் 4 நாள்ல அண்ணே எஸ்ஐ ஆயிடுவாங்க. இனி எம்எல்ஏக்கும் அவன் கூட்டாளிங்களுக்கும் வாந்தி பேதிதான். அது வந்து சரி, வீட்டுக்குள்ள இருந்தே கோட்டை விட்டுட்டீங்க. போன வைங்க முதல்ல. ஏய் சத்யா, உன்ன போட்ட வலையில சத்யா தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. முதல்ல நாம சத்யாவை ஃபோக்கஸ் பண்றத நிறுத்தணும். அவளுக்கு பேக் போனா இருக்கிறது அவ புருஷன் பிரபு. அவனை காலி பண்ணா சத்யா தானா சரிஞ்சு விழுவா. என்ன சொல்றீங்க? கரெக்ட். மணி, நீ என்ன பண்ற? புரிஞ்சுது தலைவரே. அந்த பிரபுவை நான் பாத்துக்கிறேன். எங்கடா காரக்கானோ? பொறுத்தல, பிரபு சத்யாவும் இந்த பக்கம் தான் குடோனுக்கு வரணும். இன்னைக்கு அடிக்கிற அடியில பிரபு முட்டி பேந்துடணும். ஏய், பிரபு கார் மாதிரி இருக்கு.
ஆமா தல, இது பிரபு கார் தான். ஏய் வவாலு, கார மறிடா. எவனோ நடு ரோட்ல நிக்கிறான். அமுல் பேபி யார் அவனுங்க? தெரியலையே. கொஞ்சம் ஏன்பா குறுக்க நிக்கிற? தள்ளி போ. ஏன் நீ இறங்கி வந்து சொல்ல மாட்டியா? அமுல் பேபி கொஞ்சம் ரோடி பேபி. அமுல் பேபி வேணாம் வேணாம். அமுல் பேபி உங்களுக்கு என்னடா வேணும்? நீதான் வேணும். அமுல் பேபி வேணாம். அமுல் பேபி போகாத. நீ உள்ளே ரோடி பேபி. டேய், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? யாரா நீங்க? என்ன தைரியம் இருந்தா எங்க எம்எல்ஏ கிட்டே மோதிரி பண்ணி உன்னை அடிச்சாதான்டா சத்தியா அடங்குவா. ஏய் அடரா அவனை. அமுல் பேபி ஐயோ அமுல் பேபி என்னையோட அடிக்கிற? சார் இத முதவே சொல்ல மாட்டீங்களா சார்? இந்நேரம் அடி வாங்கியிருப்பேன். சாரி. யார் இவனுங்க? என்னதெல்லாம்? ரோடி பேபி, இது ஒரு செட்டப் டிராமா. டிராமாவா? என்ன சொல்ற? ஆமா ரோடி பேபி, உன்னால எதுவுமே முடியாது டாக்டர் சொன்னாங்களே. ஆனா நம்ம ஃபிட்னஸை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால தான் உன்னை தூண்டத்துக்காக இப்படிலாம் பண்ணேன். என்ன அமுல் பேபி நீ விளையாட்டு பையன் மாதிரி செய்யற? என்னமோ ஏதோ பயன்டன் தெரியுமா? நான் கத்தி நிறுகிற, நீ சிரிச்சு நிறுகிற.
ரவுடி பேபி, நீ ஒன்று பாரு. நீ வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் இவ்வளோ தூரம் நடந்தே வந்திருக்க. அமர் பேபி, நான் நடந்துட்டேன். துணை இல்லாம நிக்கிறேன். மைண்ட் சென்ஸ்க்கு முன்னாடி டாக்டர் சொன்ன பாடி சென்ஸ் தோற்றுன்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரி நடந்துருச்சு. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எந்திரிச்சு நடந்துருவேன்னு நான் நம்பினேன். கடைசி வரைக்கும் என் நம்பிக்கை வீண் போகல. நீ தனியா துணை இல்லாம நடந்துட்ட. சூப்பர் ரவுடி பேபி.